நேற்று குடியரசு தினம், அதனால பசங்க எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவு. என்னதான் சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் லீவாக இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூல்னா அதுக்கு நாள் தான் நம்ம யூனிஃபார்ம் அலசி போடுறது அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா பேரண்ட்ஸுமே இப்படியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு நாள் தான் யூனிஃபார்ம் அலசி போடுறது ஞாபகம்லாம் வருது. நான் வாரத்தில் ஒரு நாள் யூனிஃபார்ம் கையில் தான் அலசி போடுவேன். யூனிஃபார்மு, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு, டை, ஐடி கார்டு எல்லாமே வந்து அலசி போட்டாச்சு. இன்னைக்கு மார்னிங் காலையில் எழுந்த உடனே சுடுதண்ணி தான் வச்சேன். 2 பசங்களுக்குமே சுடுதண்ணி காய வச்சு தான் குளிக்க வைக்கிறது. பாப்பாவுக்கு அடுப்பில் வச்சுருந்தேன், தம்பிக்கு கரண்ட் அடுப்பில் சுடுதண்ணி காய வச்சுருந்தேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். நான் எப்பயுமே பருப்பு சாதம், தயிர் சாதம், பொங்கல் இது எல்லாமே பச்சரிசியில் தான் செய்வேன். அப்போ தான் குலைவாக நல்லா இருக்கும்னு நான் ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ரேஷன் அரிசிங்கிறதுனால ஒரு டைமுக்கு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட பாசிப்பருப்பும் போட்டு அளவு தண்ணி வச்சு குக்கரில் தூக்கி வச்சாச்சு. எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணியை விட நம்ம பருப்பு சாதம், தயிர் சாதம் செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு செம்பு வந்து நான் வைப்பேன், குலைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் தூக்கி வைக்கிறதுக்கு டைம் இல்லை, நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கிறது. எல்லாத்துக்குமே சேர்த்து நான் செஞ்சதுனால அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணேன். அரிசி, பருப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. தம்பிக்கு சுடுதண்ணி போட்டிருந்தேன் இல்லைங்களா, சுடுதண்ணி வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் வந்து டீ போட்டுடலான்னு அந்த அடுப்பில் டீ போட்டேன். எப்பயுமே காலையில் எழுந்திருக்கும் போது 3 அடுப்பும் ஆனில் இருக்கணும் பசங்க கிளம்புற வரையும். அப்போ தான் அவங்கள வந்து சீக்கிரம் கிளப்பி அனுப்ப முடியும். நான் 7:45 2 பேரையும் கிளப்பி அனுப்பணும். டீ போட்டிருந்தேன். அவங்க வந்து புட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புட்டும் டீயும் தான் பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து கொடுத்துருந்தேன். பருப்பு சாதத்துக்கு சைடிஷ்க்கு மீன் மேக்கர் தான் வறுத்துருந்தேன். மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா தூள் போட்டு கடாசட்டியில் ஃப்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது இப்போ பருப்பு சாதம் செய்கிறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவேன்னா வெங்காயம், தக்காளி அப்புறம் தாளிப்பு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி, பருப்பு எல்லாமே சேர்த்து அடுப்பில் வச்சு விசில் வந்தோடனே இறக்குவேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டு போடணும்னா ரொம்பவே டைம் ஆயிரும். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து செய்கிறதுனால டைம் அதிகமாக இல்லை. அதனால ஃபஸ்ட்டே வந்து அரிசி பருப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தாளிப்பு கொடுத்து இந்த தாளிப்பையும் அந்த பருப்பு சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அந்த சாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் எப்படி இருக்குமோ நினச்சேன், நல்லா தான் இருந்துச்சு. அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டேன். மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணியாச்சு. தம்பிக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க தம்பி விருப்பப்படி அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே கொடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து லஞ்ச் கட்டிட்டேன். பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். நானும் என்னோட காலையில் டிஃபனை சாப்பிட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனை முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.